டெல்லி கேபிட்டல்ஸ் டிசி தாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த ஆக்ஷனில் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்ல நல்ல பிளேயர்ஸ் எல்லாருமே எடுத்து வச்சிருக்காங்க. எடுத்த உடனே டேவிட் மில்லரை வெறும் 2 கோடிக்கு ஸ்டீல் பண்ணியிருந்தாங்க. பேஸ் பிரைஸ்லேயே எடுத்துட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்காவின் கிரேட்டஸ்ட் ஃபினிஷர்னா அது டேவிட் மில்லர் தான். எப்போ வேணா அவர் ஃபார்முக்கு திரும்ப வருவார். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பிளேயர். அவரை எடுத்து போட்டிருக்காங்க டேவிட் மில்லரை வெறும் 2 கோடிக்கு. அதுக்கப்புறம் பென் டக்கெட்டை எடுத்து போட்டிருக்காங்க. பென் டக்கெட்டையுமே பேஸ் பிரைஸான 2 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இவரை ஆல் ஃபார்மேட் ஓப்பனர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து ரசிகர்களே பாராட்டிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பென் டக்கெட்டை டெல்லி கேபிட்டல்ஸ் வாங்கினது அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஃபாஃப் டு பிளஸ் இடத்தை இவர் நிரப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அதன் பிறகு தாங்க ஷாக்கிங்கான ஒன்று, அக்யூப் நபிதார் அப்படிங்கிறவரை உள்ள தூக்கி போட்டிருக்காங்க. அக்யூப் நபிதாரை 8.4 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இவரை நிறைய பேர் போட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. ஏன்னா ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த இவர் ரீசெண்டாக டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் ரொம்பவே நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காருங்க. ரீசெண்டாக நடந்த SMATல 15 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் துலீப் டிராஃபியில் ஒரு டபுள் ஹேட்ரிக் எடுத்திருக்காருங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர் தான் இவர். அதனாலேயே இவரை ஸ்டீல் பண்ணிட்டாங்க தான் சொல்லணும். 8.4 கோடி இவருக்கு ரொம்பவே கம்மி தான். அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவின் பத்தும் நிஷங்காவை 4 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. பத்தும் நிஷங்கா ரீசெண்ட் டைம்ஸில் ஸ்ரீலங்காவுக்காக ஓப்பனராக கலக்கிட்டு வராருன்னு சொல்லலாம். ஸோ அவரை தூக்கி உள்ள போட்டது ஒரு நல்ல விஷயம்தான். அவருக்கு பிறகு லுங்கிசனி இங்கிடியையும் ஸ்குவாடுக்குள்ள சேர்த்திருக்காங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர். ரபடாக்கு அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பவுலர்னா அது லுங்கி இங்கிடி தான். லுங்கி இங்கிடி டெல்லி கேபிட்டல்ஸ்க்காக விளையாட போறாரு. 2 கோடிக்கு பேஸ் பிரைஸ்ல அவரை எடுத்திருக்காங்க. அவருக்கு பிறகு சயில் பராக்க 30 லட்சத்துக்கு பேஸ் பிரைஸ்ல எடுத்திருக்காங்க. இவர் மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு இளம் வீரர். இவரை க்ரோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்களுடைய அணியில அவரை சேர்த்திருக்காங்க. அதற்கு பிறகு எல்லாருக்குமே ஷாக்கிங்கா இருந்திருக்கும். பிரித்வி ஷா டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ரிட்டர்ன் ஆகிறாங்க. முன்னாடி அவர் டெல்லியில தான் இருந்தாரு. இப்ப தன்னுடைய தாய் அணிக்கு திரும்பிட்டாருன்னு சொல்லணும். பிரித்வி ஷாவை வெறும் 75 லட்சத்துக்கு பேஸ் பிரைஸ்ல எடுத்துட்டாங்க. பிரித்வி ஷா பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு ட்ரெஸ்ஸிங் ரூம் இஷ்யூஸ் அதிகமா இருக்கு. அதாவது பிளேல வந்துட்டு அவர் நல்லா தான் விளையாடுவார். கிரவுண்டுக்குள்ள நல்லா தான் விளையாடிட்டு இருக்காரு. ஆனா மேனேஜ்மெண்ட் கிட்டையும் சக வீரர்கள்கிட்டையும் அவர் ரொம்பவே தப்பா நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டுகள் அவர் மேல இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, அவரை நாங்க வளர்த்தி விடுறோம், அவரை நாங்க சரி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி கேபிட்டல்ஸ் அவரை டீமுக்குள்ள சேர்த்திருக்காங்க. அவர் நல்ல பிளேயருங்க. இந்த கெட்ட விஷயங்கள் எல்லாம் விட்டாருன்னு சொன்னா ஒரு நல்ல பிளேயரா வர முடியும். இப்ப இருக்கக்கூடிய அபிஷேக் சர்மா அளவுக்கு அவர் நல்ல பிளேயர் தான். அவர் நல்லா வருவாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போம். அதன் பிறகு ஒரு ஸ்டீலுங்க, கைல் ஜேமிசன் 2 கோடிக்கு மட்டுமே வாங்கியிருக்காங்க. பேஸ் பிரைஸில் கைல் ஜேமிசனை வாங்கியிருக்காங்க. 6.8 அடி கொண்ட நியூசிலாந்து ஃபாஸ்ட் பவுலர் தான் இவர். நல்ல ஸ்விங் அண்ட் சிம் வச்சிருக்காரு. இவர் டெல்லி கேபிட்டல்ஸ் டீமுக்கு செட் ஆகிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மிச்சல் ஸ்டார்க் அண்ட் நட்ராஜனுக்கு பேக்கப் பிளேயராக தான் இவர் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ ஓவராலாக எப்பவும் போல டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த ஆக்ஷனில் ரொம்பவே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் டேபிள்லேயே தன்னுடைய டீம் ஸ்குவாட்ஸ் எல்லாத்தையுமே உறுதி பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். ஒரு நல்ல ஆக்ஷனில் விளையாண்ட டீம்னா அது டெல்லி கேபிட்டல்ஸ்னு சொல்லலாம்.